Hi, welcome to J Academy. Today we are going to learn about direct speech and indirect speech. It is one of the main grammar parts. இல்லையா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிராமர் பார்ட் தான் நமக்கு டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். We have been learning it from our 7th standard and 8th standard. பட் நமக்கு இப்போவும் என்ன இருக்குன்னா நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணோம். ஆனால் சில பேர் சூப்பராக நல்ல கரெக்டாக எழுதிடுவாங்க டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். பிகாஸ் அதுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது, சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணால் எவ்ரிபடி கேன் சேஞ்ச் இட். ஓகே, எவ்ரிபடி கேன். ஸோ ஹியர் டைரக்ட் ஸ்பீச்னா என்ன? ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஸ்பீச் மீன்ஸ் ஆக்சுவல் வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர். ஒருத்தங்க பேசுகிறாங்க, அவங்களுடைய ஆக்சுவல் வேர்ட்ஸ் அப்படியே சொல்கிறது தான் டைரக்ட் ஸ்பீச். ஃபார் எக்ஸாம்பிள், ராம் செட் ஐ ஆம் டயர்ட் டுடே. மினிஸ்டர் செட் த கவர்மெண்ட் வில் இம்ப்ளிமெண்ட் நியூ ஃபினான்சியல் ஸ்கீம் சூன். ஓகே, மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு? கவர்மெண்ட் புதிய திட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்தும். இப்போ இந்த லுக் அட் தீஸ் 2 சென்டென்சஸ். அதில் ஃபஸ்ட்டு ராம் செட் போட்டு என்ன இருக்குது, கமா போட்டு கொட்டேஷன் மார்க்குள்ள ஐ ஆம் டயர்ட் டுடே இருக்குது. அவர் சொன்ன அப்படியே எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டைரக்ட் ஸ்பீச்சுனா அதில் வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் பார்ட் இருக்கும் அண்டு ரிப்போர்ட்டட் பார்ட் இருக்கும். இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள் ராம் செட் அது வந்து என்னது? ரிப்போர்ட்டிங் பார்ட். ஐ ஆம் டயர்ட் டுடே வந்து ரிப்போர்ட்டட் பார்ட். ஓகே, அப்போ செட் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டிங் வேர்புன்னு சொல்லுவோம். அந்த கோட்டேஷன் மார்க்குள்ளே இருக்கக்கூடியது வந்து ரிப்போர்ட்டட் பார்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ வந்து ஒரு டைரக்ட் ஸ்பீச்சுனா அந்த ஸ்பீக்கருடைய ஆக்சுவல் வேர்ட்ஸை அப்படியே சொல்லுவோம். கமா கொட்டேஷன் மார்க்குள்ளே போட்டு சொல்கிறது தான் டைரக்ட் ஸ்பீச். அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் மீன்ஸ் இட் டசன்ட் ஹாவ் த எக்ஸாக்ட் வேர்ட் ஆஃப் த ஸ்பீக்கர். ஒரு ஸ்பீக்கர் சொல்லக்கூடிய எக்ஸாக்ட் வேர்டை அப்படியே சொல்ல மாட்டோம். நம்ம இன்னொரு தேர்ட் பர்சன் கிட்ட அவங்க இந்த விஷயத்தை இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கன்வே பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகே, இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச் டஸ் நாட் ஹாவ் அ எக்ஸாக்ட் வேர்ட் ஆஃப் த ஸ்பீக்கர். தென் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்ன. இதை எப்படி ஒரு டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது? அதுக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ண போதும். ஸ்டெப் பை ஸ்டெப் அதை ஃபாலோ பண்ணோன்னா ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு டைரக்ட் ஸ்பீச் எடுத்துக்கிட்டு அதில் வந்து கோட்டிங் வேர்ப் இருக்கும். தட் மீன்ஸ் ரிப்போர்ட்டிங் வேர்ப் இருக்கும் இல்லையா? அந்த கமா கொட்டேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டிங் வேர்பும் சேஞ்ச் பண்ணணும். அதை ஒரு கன்ஜெக்ஷன் போட்டு ரெண்டையும் இணைக்கணும். அதுக்கப்புறம் அந்த கொட்டேஷன் மார்க் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டட் வேர்டுக்குள்ளே டென்ஸை மாற்றணும். இந்த மாதிரி நிறைய இவ்வளோ செஞ்சால் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வந்து கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணணும் அண்டு ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்து நமக்கு தெரியணும். இப்போ சென்டென்ஸ்னால் நமக்கு தெரியும் இல்லையா? சென்டென்ஸ்னால் என்ன? சென்டென்ஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் மேக்ஸ் த கம்ப்ளீட் மீனிங். ஓகே, அப்போ வந்து சென்டென்ஸ் வந்து அந்த எதில் இருக்கும்? நம்ம வந்து கமா கொட்டேஷனுக்குள்ளே ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அந்த சென்டென்ஸ் வந்து 4 டைப்ஸில் இருக்கலாம். என்னென்ன டைப்ஸில் சென்டென்ஸ் இருக்கும்? ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்ரி. இந்த 4 கைண்டில் தான் சென்டென்ஸ் இருக்கும். இந்த 4 ஏதாவது ஒரு டைப் தான் அந்த கொட்டேஷன் மார்க்குக்குள்ளே இருக்கும். அது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இன்ட்ராகேட்டிவாக இருக்கலாம், இம்பரேட்டிவாக இருக்கலாம், இல்லைனா எக்ஸ்க்ளமேட்ரியாக இருக்கலாம். சரியா? இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்ரி இதுவுமே நாம் வந்து சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம படிச்சுட்டே இருக்கோம் இல்லையா? ஃபஸ்ட் வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட்னா என்ன? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்னால் என்னடா? ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்னால் இட் இஸ் த டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், அசெட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா? ஏதாவது ஒன்றை கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். இட் கன்வேஸ் சம் இன்ஃபர்மேஷன்ஸ், ஏதாவது ஒரு தகவலை தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்னா செய்தி வாக்கியம்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இருக்கும். இது வந்து ஒரு சாதாரண வாக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாட்ச் நியூஸ், ஐ லவ் மை கண்ட்ரி, they wrote the examination yesterday. ஸோ இங்கே என்ன இருக்குது? ஏதோ ஒரு தகவலை சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண சென்டென்ஸ் தான் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். இப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் மீன்ஸ் கொஸ்டின்ஸ் இல்லையா? கொஸ்டின்ஸ்னால் என்ன? கேள்விகள் எத்தனை டைப்பில் இருக்கலாம்? எஃபெக்டிவ் கொஸ்டின்ஸ் அண்ட் WH கொஸ்டின்ஸ்.
இல்லையா? WH கொஸ்டின்ஸ்னால் வாட், வென், வேர், ஹவு, ஹோமில் ஸ்டார்ட் ஆகும். எஃபெக்டிவ் கொஸ்டின்ஸ்னால் ஆக்சிலரி வெர்பில் ஸ்டார்ட் ஆகும். ஆர், கேன், டூ, டஸ், ஹாவ், ஹேஸ், ஹேட் அதில் எல்லாம் ஸ்டார்ட் ஆனால் அது வந்து எஃபெக்டிவ் கொஸ்டின். ஸோ இங்கே வந்து வாட் டிட் யூ பை எஸ்டர்டே அது ஒரு கொஸ்டின். அண்ட் ஆர் யூ சேட், ஒய் டு யூ க்ரை இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ். தென் தேர்ட் ஒன் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னென்னா உணர்ச்சி வாக்கியங்கள். அதாவது எப்படி இருக்கலாம், இது கட்டளையாக இருக்கலாம், ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறதா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேக் யுவர் புக், ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ், டோன்ட் மேக் நாய்ஸ் இதெல்லாம் என்ன இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, உணர்ச்சி வாக்கியங்கள் இந்த மாதிரி வரும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒன் என்ன, எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னால் என்ன, these type of sentences gives the strong emotions or expressions. ஒரு strong emotion சொல்கிற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லிக்கலாம், how beautiful the flower is, what a big pond is, இல்லையா, எவ்வளோ பெரிய குளம். இந்த மாதிரி நம்மளுடைய உணர்ச்சிகள், அது ஹாப்பி மொமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, எது வேணால் இருக்கலாம். how beautiful the flower is, what a curious child is she, and alas how bad moment that. இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஹாப்பியாக இருக்கலாம், இல்லைனா வருத்தமாக இருக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸையும் சொல்கிற மாதிரி வர்றதான் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். Yeah, now we all understood the kinds of sentences, the statement, interrogative, imperative and exclamatory. But next, what type of sentence is this? Ganesh said I am in hospital is the statement. கொட்டேஷனுக்குள்ளே என்ன இருக்குது, ஐ ஆம் இன் ஹாஸ்பிட்டல் நவ். ஸோ திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேஸ்ன்னு இருந்தால் சேஸ், செட் இருந்துன்னா செட், சேஸ் டு இருந்தால் டெல்ஸ், செட் டு இருந்தால் டோல்டு. அதுக்கப்புறம் கன்ஜெக்ஷன் என்ன யூஸ் பண்ணணும், தேட் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ரிப்போர்ட்டிங் வேர்பில் சேஸ் இருந்தால் சேஸ் தான் வரும், செட் இருந்தால் செட்டு, சேஸ் டு இருந்தால் டெல்ஸ், and said to இருந்தால் told, and இதுக்கு conjunction வந்து என்ன போடுவோம், that. Next, look at this sentence. Bala said to Madan, when will you return from Bangalore. இதில் ஒரு எரர் இருக்குடா, ரிட்டன் இல்லை ரிட்டன், அது வந்து டைப் பண்ணும்போது எரர் ஆயிடுச்சு. பாலா said to Madan, when will you return from Bangalore. இப்போ இதுலேருந்து ரிப்போர்ட்டட் சென்டென்ஸில் என்ன இருக்குடா, when will you return from Bangalore, that is a question, correct? That is a interrogative. So interrogative-ஆக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், interrogative-னா says இருந்தால் asks and said, அதை ப்ரெசென்ட்டில் இருந்தால் அதை askன்னு சொல்லுவோம், பாஸ்டில் said இருந்தால் asked, said to இருந்தாலும் asked தான் வரும். அண்ட் கன்ஜெக்ஷன் எப்படி போடணும், இஃப் ஆர் வெதர் வந்து எதுக்கு வரும், ஒரு கொஸ்டினில் அது என்ன கொஸ்டினாக இருந்துச்சுன்னா எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினாக இருந்துன்னா இஃப் ஆர் வெதர் போடணும். பட் WH கொஸ்டினாக இருந்தால் அந்த WH கொஸ்டின் எது இருக்கோ அதையே அதில் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ராஜு செட் டு ஹிஸ் சர்வன்ட் க்ளீன் மை ரூம் இம்மீடியட்லி. இதில் கொட்டேஷனுக்குள்ளே என்ன சென்டென்ஸ் இருக்குது, க்ளீன் மை ரூம் இம்மீடியட்லி. ஸோ திஸ் இஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அது வேர்பில் தான் ஸ்டார்ட் ஆகும், ஒரு கமாண்டாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ அப்படி இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் சேஸ் இருந்தால் ரெக்வெஸ்ட், ஆர்டர்ஸ் இந்த மாதிரி வரும். அது செட்டில் இருந்தால் ஆர்டர்டு, ரெக்வெஸ்டட் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு கன்ஜெக்ஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டு யூஸ் பண்ணணும். ஓகே, த நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். she said what a good idea it is. இந்த மாதிரி வருது, what a good idea it is அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் இல்லையா? இது எப்படி வரும்னா லாஸ்ட் வந்து எக்ஸ்க்ளமேஷன் மார்க்ஸில் முடியும், ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சேஸ்னா எக்ஸ்க்ளைம்ஸ், செட்னா எக்ஸ்க்ளைம்டு. அது ஹாப்பியான விஷயமா இருந்தால் எக்ஸ்க்ளைம்டு ஹாப்பிலி, சேடாக இருந்தால் எக்ஸ்க்ளைம்டு சேட்லி, எக்ஸ்க்ளைம்டு சாரோஃபுல்லி இந்த மாதிரி வரும். இப்போ நெக்ஸ்ட் லுக் அட் தி சென்டென்ஸ். கணேஷ் செட் ஐ ஆம் இன் ஹாஸ்பிட்டல் நவ். அதில் வந்து என்ன இருக்குது, இதில் இதை வந்து என்ன நீங்கள் ஆட் பண்ணணும், அந்த செட்டுன்னு தான் வரும். கன்ஜெக்ஷன் என்ன போடணும், தேட் போடணும். இந்த இது ஃபஸ்ட் ரூலுக்கானது மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அது என்ன சென்டென்ஸ்னு கண்டுபிடிச்சி போடுறது. இப்போ செகண்ட் பாரு, பாலா செட் டு மதன் வென் வில் யூ ரிட்டர்ன் ஃப்ரம் பெங்களூர். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் ரூல் ஆட் பண்ணுறோம். அதாவது என்ன டைப் சென்டென்ஸ்னு பார்த்து அந்த ரிப்போர்ட்டிங் வேர்பையும்
கன்ஜெக்ஷனையும் போடுறோம். என்ன வரும் எல்லோரும் திங்க் பண்ணுங்கள், என்ன வரும்? எஸ், செட் டு வந்து ஆஸ்டா மாறும். ஏன்னா அது கொஸ்டின் கன்ஜெக்ஷன் என்ன வரும்? வென், WH கொஸ்டின், அதனால் வென் வரும். நெக்ஸ்ட்டு ராஜு செட் டு ஹிஸ் சர்வெண்ட் க்ளீன் மை ரூம் இம்மீடியட்லி. இப்போ லுக் அட் தி சென்டென்ஸ். இதில் என்ன இருக்குது? கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளடி க்ளீன் மை ரூம் இம்மீடியட்லி. ஸோ விச் டைப் ஆஃப் சென்டென்ஸ் இஸ் இட்? இம்பரேட்டிவ். அதனால் நம்ம என்ன பண்ணோம்? அந்த செட்டு எப்படி சேஞ்ச் ஆகும்? ஆர்டர்ட். அண்ட் என்ன கன்ஜெக்ஷன் போடுவோம்? டூ போடுவோம் இல்லையா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்? கொட்டேஷன் மார்க்ஸ் அண்டு கமாவை நீக்கிறணும். அண்ட் அந்த கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே என்ன டைப் சென்டென்ஸ் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட்டிங் வேர்பை சேஞ்ச் பண்ணணும், கன்ஜெக்ஷனும் ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், சி ஷெட் செட் வாட் அ குட் ஐடியா இட் இஸ். இது என்ன சென்டென்ஸ்? திஸ் இஸ் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் இல்லையா? அப்போ எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ்னால் நமக்கு தெரியும் என்ன போடணும்? எக்ஸ்க்ளைம்டு. அவங்க வந்து வாட் அ குட் ஐடியான்னு சொன்னால ஹாப்பியாக, ஸோ எக்ஸ்க்ளைம்டு ஹாப்பிலி போடுவோம். அண்ட் கன்ஜெக்ஷன் என்ன ஆட் பண்ணணும்? தட். ஓகே, அண்டர்ஸ்டுட் ஆல் ஆஃப் யூ? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ முதல்ல நம்ம டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றும் போது என்ன டைப் சென்டென்ஸ் கொட்டேஷனுக்குள்ளே இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கேற்ற கன்ஜெக்ஷன் போடணும், ப்ளஸ் ரிப்போர்ட்டிங் வேர்ப் போடணும். தென் செகண்ட் ஒன், சேஞ்ச் ஆஃப் ப்ரோனவுன் வந்து சேஞ்ச் பண்ணணும். என்னென்னா இந்த கொட்டேஷன் மார்க்ஸ்க்கு உள்ளாடி இருக்கக்கூடிய சென்டென்ஸில் வரக்கூடிய ப்ரோனவுன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதை அந்த சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணும்போது ஐடென்டிஃபை பண்ணலாம், யாரை வச்சு சொல்லியிருக்காங்கன்னு மாற்றிக்கலாம். இப்போ ஐன்னு வந்துச்சுன்னா அது ஹீயாக இருந்துச்சுன்னா பாயாக இருந்தால் ஹீ, இல்லைனா விமனாக இருந்தால் நம்ம ஷீ போடுவோம். அண்ட் மைனா என்ன போடுவோம்? அது என்னுடையன்னு வரும் இல்லையா? அப்போ அவங்க வந்து மேன் இருந்துச்சுன்னா வந்து அவனுடையன் ஆகும், விமன் இருந்தனா அவளுடையன்னு வரும். மீனா என்னை எனக்குன்னு சொல்லும்போது அவனேன்னு சொல்லும்போது ஹிம்மா மாறும், அவளேன்னு சொல்லும்போது ஹெர்ரா மாறும். மைனுன்னா என்னுடையது, அது அவனுடையது இல்லைன்னா அவளுடையதுன்னு வரனால அவனுடையதுன்னா ஹெஸ்ஸா, அவளுடையதுன்னா ஹர்ஸ். மை செல்ஃப்னா என்னையே, அப்போ வந்து அதில் அவன் இருந்தால் அவனையேன்னு வரும் இல்லையா? அப்போ ஹிம்செல்ஃப். அவள் இருந்தால் அவளையேன்னு வரனால ஹர் செல்ஃப். அண்ட் இது வந்து ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வி அப்படி இருந்ததுன்னா தே வரும். அண்ட் அஸ் நம்மைன்னு சொல்லும்போது அவர்களை அப்படின்னு வரும். தம். அவர்னா நம்முடையன்னு சொல்லும்போது அவர்களுடையன்னு வரும். தேர். அவர் செல்ஃப்ஸ் வந்து தேர் செல்ஃபாக மாறும். அண்டு தெம் செல்ஸாக மாறும். அவர்ஸ் வந்து தேராக மாறும். ஓகே, தேயர்ஸாக மாறும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நம்ம வந்து அந்த சென்டென்ஸை பார்க்கும்போதே ஈஸியாக நமக்கு புரியும். இப்போ யூ அது மாதிரி செகண்ட் பர்சன் வரும்போது யூன்னு வரும்போது என்ன பண்ணோம்? சப்ஜெக்டில் யூ வரும்போது அது ஒரு மேனையோ விமனையோ குறித்தா ஹி ஆர் ஷீ வரும். அதுவே வந்து ப்ளூரலாக இருந்தால் அது தேயாக மாறும். அதில் சப்ஜெக்டில் யாரை சொல்லியிருக்காங்களோ அதை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். இது ரொம்ப ஈஸி தான், அதை நம்ம பார்த்தே போட்டுருவோம். இந்த நெக்ஸ்ட்டு வந்து டென்ஸ் சேஞ்ச் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ரிப்போர்ட்டிங் வேர்பில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா எந்த சேஞ்சும் வராது. இப்போ ரிப்போர்ட்டிங் வேர்ப்னால் என்னது? கொட்டேஷனுக்கு வெளியே இங்கே பாருங்கள், இந்த சென்டென்ஸை பாருங்கள். ராணி சேஸ் ஐ எம் ஹங்க்ரி. இப்போ இங்கே வெளியே ராணி சேஸ்ன்னு இருக்குது. அப்போ அது ப்ரெசண்ட்டில் இருந்துச்சுன்னா நம்ம டென்ஸில் சேஞ்ச் பண்ணவே கூடாது. கன்ஜெக்ஷன் போட்டு அதை மாற்றி அப்படியே போட வேண்டியது தான். பட் ரிப்போர்ட்டிங் வேர்பு பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா நாம் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதாவது இதை நம்ம வந்து ரொம்ப போட்டு எல்லா டைப்பையும் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கிட்டால் போதும். ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா அதாவது கோட்டிங்குள்ளே வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் அதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். அந்த ப்ரெசன்ட் வந்து எல்லா டைப்பில் உள்ளதும் எடுத்துக்கலாம். அதாவது ப்ரெசண்ட் கண்டினியூஸாக எடுத்துக்கலாம், சிம்பிள் ப்ரெசண்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அந்த எல்லா ப்ரெசண்ட்டுக்குள்ளதையுமே நம்ம அப்படியே வந்து எதாக மாற்றணும்? பாஸ்ட்டாக மாற்றிக்கணும். அதுக்கப்புறமா பட் அது உள்ளேயே வந்து பாஸ்ட் டென்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த ரிப்போர்ட்டிங்குள்ளே பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. அப்படி பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் அது எந்த டைப்பில் இருந்தாலும் அதனுடைய பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார்மாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது சிம்பிள் பாஸ்ட் இருந்தாலும் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? பாஸ்ட் பர்ஃபெக்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அது ஏற்கனவே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குதுன்னா அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயே அதை வச்சிடணும். இவ்வளோ தான் நமக்கு வந்து டென்ஸ் சேஞ்ச் இருக்குது. ஸோ என்னெல்லாம் சேஞ்ச் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து
அந்த ப்ரோனவுன் சேஞ்ச் இருக்குது, அதில் கொட்டேஷனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோனவுன் சேஞ்ச் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா வேர்ப் பார்ட்டு சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த வேர்ப் தான் வந்து நம்ம டென்ஸ் வந்து என்ன டென்ஸில் இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸில் பாஸ்ட் டென்ஸா அப்படிங்கிறத பார்த்து சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ஆம் இருக்கும், அதுக்கு நம்ம வாஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுவோம். அது மாதிரி ஈஸ் இருந்தாலும் வாஸ், ப்ளூரலாக ஆர் இருந்ததுன்னா வேர் யூஸ் பண்ணுவோம், ஹேவ் இருந்துச்சுன்னா ஹேட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் டூ இருந்துச்சுன்னா அதனுடைய பாஸ்ட் வேர்ப் டிட்டு, டஸ் இருந்துச்சுன்னா டிட் இருந்துச்சுன்னா ஏற்கனவே டிட் இருக்கனால பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது ஹேட் டன் வரும். இந்த மாதிரி அப்போது ப்ரெசண்ட்டில் இருந்துச்சுன்னா அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் போடணும், பாஸ்ட்டில் இருந்ததுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஹேஸ் இருக்குது, ஹேஸ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருந்தால் ஹேட் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், வாஸ் இருந்துச்சுன்னா ஹேட் போட்டு பீன் போடணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அடுத்த சேஞ்சஸ் வந்து சில வேர்ட்ஸுக்கு சேஞ்ச் இருக்குது. அட்வர்பியல் வேர்ட்ஸ், திஸ் இருந்தால் தேட், தீஸ் இருந்தால் தோஸ், ஹியர் இருந்தால் தேர், நவ்னா தென், அகோ பிஃபோர் இல்லையா. டுடேனா நம்ம இன்றுன்னு சொல்லுவோம், அந்த நாள்னு சொல்லுவாங்க. இப்போ தேட் டே, டுநைட்னா தேட் நைட், அண்ட் டுமாரோ த நெக்ஸ்ட் டே. டி வந்து இதாக இருக்குது, EXT வரும். எஸ்டர்டே வந்துச்சுன்னா த ப்ரீவியஸ் டே. ஸோ இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீலா said to மீனா, I want your pen now. இப்போ இதுதான் சென்டென்ஸு. இந்த சென்டென்ஸ் நல்லா பாருங்கள். இதை பார்த்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம், ஷீலா அந்த செட்டு எப்படி சேஞ்ச் ஆகும், டோல்டு மீனா தேட் வரும், கன்ஜெக்ஷன் வந்து தேட் வரும் இல்லையா. அப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் என்ன இருக்குது, ஷீலா டோல்டு மீனா தேட், அதுக்கப்புறம் ஐ இருக்குது, அந்த ஐ எப்படி சேஞ்ச் ஆகும், ஷீலாவை சொல்லியிருக்கு இல்லையா, அதில் ஷீயாக மாறும். ஸ்டெப் வந்து டென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அங்கே என்ன டென்ஸ் இருக்குது, ஐ வாண்ட்டுன்னு இருக்குது, ப்ரெசண்டில் இருந்தால் பாஸ்ட்டாக மாறும் இல்லையா. ஸோ நம்ம எப்படி மாற்றிருக்கோம், வாண்டட். அதுக்கப்புறம் யுவர் இருக்குது, யுவர் வந்து யாரோடதுங்க, மீனா வந்து ஒரு விமனாக இருக்கனால அங்கே என்ன வரும், ஹெர். அடுத்தது பென் வந்து அப்படியே தான் வரும். தென் நவ் அப்படிங்கிறது எப்படி சேஞ்ச் ஆகும், தென். ஸோ ஷீலா டோல்டு மீனா that she wanted her pen then, அந்த மாதிரி வரும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்யணும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், பாலா said ரவி, have you finished your homework? தென் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன இருக்குது, பாலா said ரவி, உள்ள கோட்டடுக்குள்ள கொஸ்டின் இருக்குது. ஸோ நம்ம என்ன போடணும், ஆஸ்ட் போடணும். தென் லுக் அட் which type of question is it, this is the ஆக்சிலரியில் ஸ்டார்ட் ஆகி ஹாவில் ஸ்டார்ட் ஆனால எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின், அதனால நம்ம இஃப் போடுவோம், இல்லைன்னா வெதர் போடலாம். இப்போ இஃப் போட்டிருக்கோம். அடுத்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஹாவ் அப்படிங்கிறது, ஹாவ் யூ ஃபினிஷ்ட் அப்படின்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ஹாவ்னு இருக்கு இல்லையா. ஸோ அதனுடைய பாஸ்ட், ஹாவுடைய பாஸ்ட் என்ன வரும், ஹேட். இப்போ ஹேட் ஃபினிஷ்ட். யுவர் அப்படிங்கிறது வரும்போது என்ன வரும், யுவர்னா யாருங்க, ரவியை சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்து ஹிஸ் போடணும் அண்ட் ஒர்க் போடணும். ஸோ பாலா ஆஸ்ட் ரவி இஃப் ஹி ஹேட் ஃபினிஷ்டு ஹிஸ் ஒர்க், அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நிலா செட்டு கலா வேர் இஸ் யுவர் பிரதர். இப்போ இது என்ன சொல்லுங்கள், செட்டு வந்திருக்கு, உள்ள கோட்டடுக்குள்ளே என்ன இருக்குது, வேர் இஸ் யுவர் பிரதர் வந்திருக்கு. ஸோ விச் டைப் ஆஃப் கொஸ்டின் இட் இஸ், வேர் இஸ் யுவர் பிரதர், வேர் வந்திருக்கு, WH கொஸ்டின் இல்லையா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன வரும், நம்ம செட்டு எப்படி சேஞ்ச் ஆகும், கரெக்ட், ஆஸ்ட். அண்டு இந்த வேர் அப்படிங்கிறது WH கொஸ்டின் வேர்ட், அதனால் கன்ஜெக்ஷன் என்ன தான் போடணும், வேர் போடணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எழுதியிருக்கோம் பாருங்கள். நிலா ஆஸ்ட் கலா வேர், அதோட முடிச்சிட்டிங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், வேர் இஸ் யுவர் பிரதர். இப்போ இதில் என்ன இருக்குது, அந்த ஈஸ் எப்படி சேஞ்ச் ஆகும், யுவர், இதில் அடுத்த ப்ரோனவுன் என்ன இருக்குது, யுவர் இருக்குது. இப்போ யுவர் எப்படி சேஞ்ச் ஆகும், அவளுடையன்னு கேட்குறனால, கலாவுடையன்னு கேட்குறனால ஹெர் வரும். அண்ட் அங்கே ஈஸ்ன்னு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அது பாஸ்டில் மாறும்போது வாஸ்ன்னு வரும். ஓகே, அவ்வளோதான். ஸோ த ஆன்சர் இஸ் நிலா ஆஸ்ட் கலா வேர் ஹர் பிரதர் வாஸ். ஸோ வெரி சிம்பிள்டா. ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக வரும். டெய்லி ஒரு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டைப் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். த நெக்ஸ்ட் கொஸ்டின், டீச்சர் செட் டு ரம்யா ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க்.
So in this sentence quoted குள்ள என்ன இருக்கு? Yeah, finish your homework. This is the imperative sentence இல்லையா? அப்போ வந்து இந்த செட் எப்படி சேஞ்ச் ஆகும்? இது வந்து டீச்சர் வந்து ஒரு ஆர்டர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ ஆர்டர்ட் போட்டுக்கணும். கன்ஜெக்ஷன் வந்து டு போட்டுக்கிறோம். இந்த டீச்சர் ஆர்டர் ரம்யா டு, இந்த டூக்கு அப்புறமா நம்ம வேர்ப் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதனால என்னதான் வரும்? அந்த டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்லாம் போடக்கூடாது. ஸோ ஃபினிஷ் அந்த யுவர் எப்படி சேஞ்ச் ஆகும்? அவளுடைய வரனால ஹர் ஹோம்ஒர்க் வரும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் மாடல். he said oh I lost my pen. ஸோ இதை வந்து பாருங்கள். கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே என்ன சென்டென்ஸ் இருக்குது? ஓ ஐ லாஸ்ட் மை பென் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வேறு இருக்குது இல்லையா? அப்போ வந்து அது நம்ம என்ன போடுவோம்? திங்க் பண்ணுங்கள். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸ்க்ளைம்டு போடுவோம். அது ஹாப்பியானதுன்னா ஹாப்பிலி, இல்லைன்னா சாரோஃபுல்லி போடுவோம் இல்லையா? இப்போ இங்கே வந்து இது வந்து இப்போ பெண்ணை தொலைச்சிட்டாங்கன்னு சொல்லுது. அப்போ சாரோஃபுல்லி. இது ஹி எக்ஸ்க்ளைம்டு சாரோஃபுல்லி தேட். கன்ஜெக்ஷன் வந்து தேட். அடுத்த ஸ்டெப்பில் என்ன போடுவீங்க? ஹி எக்ஸ்க்ளைம்டு சாரோஃபுல்லி தேட். அதுக்கப்புறம் ஐ ப்ரோனோன் இருக்குது. ஐ யாரை இண்டிகேட் பண்ணுது? ஹீ, அவனே தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஹீ. தென் அந்த லாஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகும்? பாஸ்ட் பார்ட். லாஸ்ட் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அதனுடைய பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஹேட் லாஸ்ட்டு போடணும். பாஸ்ட் டென்ஸ் தானே போடணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ ஹேட் லாஸ்ட் மை பென்னு சொல்கிறாங்க. இங்கே யார் தான் சொல்லியிருக்கு? அவனே. அப்போ அவனுடையன்னு வரும்போது ஹிஸ் பென். இவ்வளோதான். ஸோ ஹி எக்ஸ்க்ளைம்டு சாரோஃபுல்லி தேட் ஹி ஹேட் லாஸ்ட் ஹிஸ் பென். அவ்வளோதான்டா. ஸோ இப்போ டில் நோ வி ஹாவ் சீன் த 4 மாடல்ஸ், 4 டைப்ஸ் அண்ட் ஆல் ரூல்ஸ் வி ஹாவ் ஸ்டடீட். இதில் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ரீகப் மாதிரி பண்ணோன்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய சென்டென்ஸோடைய டைப்பை பார்க்கணும். அதுக்கேற்ற ரிப்போர்ட்டிங் வேர்ப் ஆட் பண்ணணும். அதான் சேஞ்ச் ஆஃப் ரிப்போர்ட்டிங் வேர்ப் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஆடிங் கன்ஜெக்ஷன், அந்த என்ன கைண்டோ அதுக்கேற்ற கன்ஜெக்ஷன் போடுவோம் இல்லையா? ஸ்டேட்மெண்ட்னா தேட்டு, கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவ்னா எஃபெக்டிவ் கொஸ்டின்னா என்ன போடுவீங்க? எஃபெக்டிவ் கொஸ்டின்னா இஃப் ஆர் வெதர். டபிள்யூஹெச் கொஸ்டின்னா அந்த டபிள்யூஹெச் கொஸ்டின் வேர்டே போடுவோம். அண்டு இம்பரேட்டிவ்னா டு அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரினா தேட். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஆஃப் ப்ரோனவுன். அந்த ப்ரோனவுன் வந்து யார் ஸ்பீக்கரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரோனவுனை சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் டென்ஸ் தெரியும். டென்ஸ் வந்து கொட்டேஷனுக்குள்ளே ப்ரெசன்ட் இருந்தால் பாஸ்ட்டு, பாஸ்ட் இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்டாக போடுவோம். ஓகே, இது இவ்வளோ தான் இந்த ரூல்ஸ். ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் பட் எவ்ரி டே யூ ஷுட் ப்ராக்டிஸ். ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஒரு 4-5 டேஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து டெய்லி ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ்க்கு நாம் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நமக்கு மறக்கவே மறக்காது. அந்த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஈஸியாக எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து பை ப்ராக்டிஸ் நம்ம வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தால் நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஞாபகத்தில் இருக்காது. ஸோ நல்லா நமக்கு ஞாபகம் இருக்கணும்னா யூ ஷுட் ப்ராக்டிஸ் வெல். ஸோ இந்த ஹோம்ஒர்க் செஷன் ஐ கிவ் தீஸ் சென்டென்சஸ். All see the sentences and change into indirect speech. Okay, I hope you all understood this. If you have any doubts, ask me in the comment section, and I will see you in the next video. If this video is useful to you, subscribe my channel and share this video with your friends. Hard work never fails, so work hard, study well, get more marks. Happy learning. Bye bye.